வணக்கம். இன்னைக்கு கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஜிட்டல் சிஸ்டம் டிசைனில் யூனிட் 3ல் இருக்கக்கூடிய கொஸ்டின், நவம்பர் டிசம்பர் 24ல் 13ல் ஏல ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, டிசைன் அண்ட் இம்ப்ளிமெண்ட் எ சின்க்ரோனஸ் டீகேட் கவுண்டர் யூஸிங் டி ஃப்ளிப் ஃப்ளாப் அண்ட் கன்ஸ்ட்ரக்ட் த டைமிங் டயக்ராம். சரிங்களா? டைமிங் டயக்ராம் இதில் இன்க்ளூட் பண்ணலை. ஸோ இப்போதைக்கு டிசைன் லாஜிக் டயக்ராம் வரைக்கும் நான் என்னென்னு சொல்கிறேன். ஸோ ஆக்சுவலாக டீகேட் கவுண்டர் அப்படின்றது என்ன அப்படின்னா, mod 10 கவுண்டர். ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா, அவங்களோட கவுண்ட் வேல்யூ 0 1 2 3 4 5 6 7 8 9 டில் 9 வரைக்கும் கவுண்ட் பண்ணும். திரும்ப எகைன் 9க்கு அப்புறம் மறுபடியும் என்ன பண்ணும் அப்படின்னா 0 1 2 3 4. ஸோ இந்த சீக்வன்ஸ் என்ன ஆகும்னா ரிப்பீட்டராக கவுண்ட் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ இதில் நம்பர் ஆஃப் ஃப்ளிப் ஃப்ளாப் ரெக்வயர்டு எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா 2m > n. சரிங்களா? இந்த எம்ன்றது எதை ரெப்ரசன்ட் பண்ணோம் அப்படின்னா, நம்பர் ஆஃப் ஃப்ளிப் ஃப்ளாப்ஸ். இப்போது n அப்படின்றது நம்மளோட டோட்டல் கவுண்ட் என்ன அப்படின்னு பார்க்கணும். மேக்ஸிமம் கவுண்ட் டோட்டல் கவுண்ட் 0 to 9. ஸோ என்ன அப்படின்னா 10 mod 10 அப்படின்னா 10 கவுண்ட்ஸ் ஆர் தேர். அப்போது இந்த இடத்துல என்ன வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணால் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் 2^3 ஃபிக்ஸ் பண்ணால் 8 இருக்கும். 8 இஸ் நாட் > 10. ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, we have to fix 4. ஸோ அப்போ நம்பர் ஆஃப் ஃப்ளிப் ஃப்ளாப்ஸ் ரெக்வயர்டு இந்த ப்ராப்ளம்க்கு எவ்வளோ அப்படின்னா, இந்த டிசைனுக்கு 4. கொஸ்டினில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, டி ஃப்ளிப் ஃப்ளாப் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. இன்கேஸ் அவங்க கொஸ்டினில் டி ஃப்ளிப் ஃப்ளாப்னு மென்ஷன் பண்ணலை அப்படின்னா, யூஸ் டி ஃப்ளிப் ஃப்ளாப். டிஃபால்ட்டாக நீங்கள் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, டி ஃப்ளிப் ஃப்ளாப் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த ப்ராப்ளம்க்கான ஸ்டேட் டயக்ராம் இங்கே கொடுத்துருக்கேன். 0 to 1, ஸோ 1 to 2, 2 to 3, 3 to 4, 4 to 5, 5 to 6, 7 8 9. சரிங்களா? திரும்ப 9க்கு அப்புறம் என்னென்னா மறுபடியும் 0. இந்த சைக்கிள் என்னாகும் அப்படின்னா ரிப்பீட் ஆகும். சரிங்களா? ஸோ இந்த ஃப்ளிப் ஃப்ளாப் டிசைன் பண்ண என்ன ஃப்ளிப் ஃப்ளாப் யூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த ஃப்ளிப் ஃப்ளாப்போட எக்ஸைட்டேஷன் டேபிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இன்கேஸ் டி ஃப்ளிப் ஃப்ளாப்னா டி ஃப்ளிப் ஃப்ளாப்போட எக்ஸைட்டேஷன் டேபிள், ஜேகே ஃப்ளிப் ஃப்ளாப் அப்படின்னா ஜேகே ஃப்ளிப் ஃப்ளாப்போட எக்ஸைட்டேஷன் டேபிள், எஸ்ஆர் ஃப்ளிப் ஃப்ளாப் அப்படின்னா எஸ்ஆர் ஃப்ளிப் ஃப்ளாப்போட எக்ஸைட்டேஷன் டேபிள், டி ஃப்ளிப் ஃப்ளாப் அப்படின்னா அதோட எக்ஸைட்டேஷன் டேபிள். ஸோ எதுக்காக நான் எதுவுமே ஃப்ளிப் ஃப்ளாப் மென்ஷன் பண்ணலை அப்படின்னா, டி ஃப்ளிப் ஃப்ளாப்னு எடுத்துக்கோங்கன்னு சொன்னோன்னா, ஏன்னா டி ஃப்ளிப் ஃப்ளாப்போட நெக்ஸ்ட் ஸ்டேட் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா, qn+1 = d. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, எக்ஸைட்டேஷன் டேபிள் கண்டுபிடிக்கும் போது ப்ரெசன்ட் ஸ்டேட் நெக்ஸ்ட் ஸ்டேட் நம்ம ரெண்டும் பார்க்கணும் அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் ஸ்டேட் என்ன இருக்கோ அதை அப்படியே எங்கே காப்பி பண்ணிக்கலாம்னா, ஃப்ளிப் ஃப்ளாப்போட இன்புட்டுக்கு காப்பி பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அதே மாதிரி இந்த ப்ராப்ளம் அப்படின்னா டி ஃப்ளிப் ஃப்ளாப் தான் அவங்க கேட்டிருக்குது. ஸோ அதனால் அந்த டி ஃப்ளிப் ஃப்ளாப்போட எக்ஸைட்டேஷன் டேபிள் ப்ரெசன்ட் ஸ்டேட் qn, நெக்ஸ்ட் ஸ்டேட் qn+1. இது ரெண்டும் 0 0 இருந்துச்சு அப்படின்னா டீயோட வேல்யூ என்னன்னா 0. 0 1 இருந்துச்சு அப்படின்னா 1, 1 0 இருந்துச்சுன்னா 1, 1 1 இருந்துச்சுன்னா 0. லைக் எப்படி டி ஃப்ளிப் ஃப்ளாப்போட ட்ரூத் டேபிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோமோ. சரிங்களா? டி ஃப்ளிப் ஃப்ளாப் அண்ட் ப்ரெசன்ட் ஸ்டேட் யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டேட் இதோட எக்ஸ்ஆர் காம்பினேஷன் இருக்க மாதிரி இதுவும் என்ன அப்படின்னா எக்ஸ்ஆர் காம்பினேஷனில் தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இதோட நெக்ஸ்ட் ஸ்டேட் என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ பாசிட்டிவ் எட்ஜ் ட்ரிகர் தான் எடுத்துக்க போகிறோம். ஸோ அதனால் ரைசிங் எட்ஜ் கொடுத்துருக்கோம். ப்ரெசன்ட் ஸ்டேட் 4 ஃப்ளிப் ஃப்ளாப்னு சொல்லியிருக்கோம். ஸோ ABCD ஆர் த ஃப்ளிப் ஃப்ளாப் அவுட்புட்ஸ் ப்ரெசன்ட் ஸ்டேட். அதோட நெக்ஸ்ட் ஸ்டேட் என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா, AT+1, BT+1, CT+1, DT+1. ஸோ இந்த 4 ஆக்சுவலாக ஸ்பேஸ் இங்கே போயிருக்கு, அது இதுக்குள்ளே வந்துடணும். சரிங்களா? இந்த ஃபஸ்ட்டு 4 டிஜிட்குள்ளே வந்துடணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னா, 0ன்ற கவுண்ட் இருக்குது பைனரியில். ஸோ அதுக்கப்புறம் அந்த 0 ப்ரெசன்ட் ஸ்டேட்டாக இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் ஸ்டேட் என்ன அப்படின்னா 1. சரிங்களா? அடுத்து அந்த 1 அப்படின்றது ப்ரெசன்ட் ஸ்டேட்டாக இருக்கும், 2 அப்படின்றது நெக்ஸ்ட் ஸ்டேட்டாக இருக்கும். 2ன்றது ப்ரெசன்ட் ஸ்டேட்டாக இருக்கும்போது 3ன்றது நெக்ஸ்ட் ஸ்டேட்டாக இருக்கும். 3 ப்ரெசன்ட் ஸ்டேட்டாக இருக்கும்போது 4 நெக்ஸ்ட் ஸ்டேட்டாக இருக்கும். 4 ப்ரெசன்ட் ஸ்டேட்டாக இருக்கும்போது 5 நெக்ஸ்ட் ஸ்டேட்டாக இருக்கும். 5ன்றது ப்ரெசன்ட் ஸ்டேட்டாக இருக்கும்போது 6 நெக்ஸ்ட் ஸ்டேட்டாக இருக்கும். 6ஓட வேல்யூ 0 1 1 0. அதே மாதிரி 6 ப்ரெசன்ட் ஸ்டேட்டாக இருக்கும்போது 7 என்னென்னா நெக்ஸ்ட் ஸ்டேட்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி 7 நெக்ஸ்ட் ஸ்டேட்டாக இருக்கும்போது 8 7 ப்ரெசன்ட் ஸ்டேட்டாக இருக்கும்போது 8 என்னென்னா நெக்ஸ்ட் ஸ்டேட்டாக இருக்கும். 8 ப்ரெசன்ட் ஸ்டேட்டாக இருக்கும்போது 9 நெக்ஸ்ட் ஸ்டேட்டாக இருக்கும். 9 ப்ரெசன்ட் ஸ்டேட்டாக இருந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டேட் வில் பி 0. ஏன்னா இது 0 to 9 வரைக்கும் தான் கவுண்ட் பண்ணும். 9க்கு அப்புறம் என்னென்னா மறுபடியும் 0. இந்த சைக்கிள் என்ன ஆகும்னா ரிப்பீட் ஆகும். ஸோ 4 bit அப்படின்னா we have another combinations 9 10 11 12 13 14 15 and 16. ஸோ இந்த ரிமைனிங் காம்பினேஷன்ஸ் எல்லாத்துக்குமே என்ன அப்படின்னா டோன்ட் கேர் அப்படின்னு எடுத்துக்கணும். சரிங்களா? இதுக்கு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஃப்ளிப் ஃப்ளாப் ஏயும் AT+1 இது ப்ரெசன்ட் ஸ்டேட், இது நெக்ஸ்ட் ஸ்டேட். இது ரெண்டையும் யூஸ் பண்ணி ஃப்ளிப் ஃப்ளாப்போட இன்புட்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும்.
ஸோ ஃப்ளிப் ஃப்ளாப்போட இன்புட்ஸ் என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னா டிஏ, டிபி, டிசி, டிடி 4 ஃப்ளிப் ஃப்ளாப்போட இன்புட் ஈக்குவேஷன் எழுதியிருக்கேன். இந்த டிஏ வேல்யூ எப்படி ஃபில் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த காலம், இதோட ஃபஸ்ட்டு காலம், இதோட ஃபஸ்ட்டு காலம். 0 0 அப்படின்னா எக்ஸ்ஆர் காம்பினேஷன் தானே. ஸோ சேம் இன்புட் ஹேவிங் 0 as the result. ஸோ அப்போது இது எல்லாமே 0ன்னு இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ எல்லா காம்பினேஷனும் 0 இருக்கிறதுனால இது எல்லாமே என்ன அப்படின்னா எக்ஸ்ஆரில் சேம் இன்புட் ஹேவிங் 0. சரிங்களா. ஸோ அடுத்து இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட் இன்புட் 0ன்னு இருக்குது, இந்த ஏ ஆஃப் டி ப்ளஸ் 1 0, நெக்ஸ்ட் ஸ்டேட் வந்து 1ன்னு இருக்குது. 0 நெக்ஸ்ட் ஸ்டேட் 1, வேறு இன்புட் இருக்கனால எக்ஸ்ஆரில் அதோட வேல்யூ என்ன அப்படின்னா 1. ஸோ அடுத்த இன்புட் இது 1, சேம் இன்புட் ஹேவிங் 0, டிஃப்ரெண்ட் இன்புட் ஹேவிங் 1. சரிங்களா. ஸோ இன்கேஸ் ஏதாவது ஒரு ஸ்டேட் வந்து என்னது டோன்ட் கேராக இருந்துச்சுன்னா எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டோன்ட் கேர்னே மென்ஷன் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ 10 to 15 வரைக்கும் உங்களுக்கு ரிமைனிங் வேல்யூஸ் எல்லாமே என்ன இருக்கும் அப்படின்னா டோன்ட் கேர்னே இருக்கும் ஃபார் ஆல் இன்புட்ஸ் டிஏ, டிபி, டிசி அண்ட் டிடி. சரிங்களா. ஸோ ரிமைனிங் டிபி எப்படி ஃபில் பண்ணுவீங்க அப்படின்னா இப்போ ப்ரெசன்ட் ஸ்டேட் பி இருக்குது, 0 இருக்குது, அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா 0 இருக்குது, பி ஆஃப் டி ப்ளஸ் 1. அப்போ சேம் இன்புட் அப்படிங்கிறனால 0. இப்போ இந்த இது பாருங்கள், இந்த இடத்துல 1 இருக்குது, அப்போது அதோட நெக்ஸ்ட் ஸ்டேட் 1ன்னு இருக்குது, ப்ரெசன்ட் ஸ்டேட் 0ன்னு இருக்குது, வேறு இன்புட் இருக்கனால எக்ஸ்ஆரில் அதோட வேல்யூ என்ன அப்படின்னா 1. இதே மாதிரி இந்த டேபிள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபில் ஏடிபி, டிசி, டிடி 4 இதையும் ஃபில். Then we have to draw the 4 variable K map using present state. சரிங்களா. அந்த ப்ரெசன்ட் ஸ்டேட்டில் ஃபஸ்ட்டு டிஏக்கு கண்டுபிடிக்கிறோம். ஸோ 4 வேரியபிள் ப்ரெசன்ட் ஸ்டேட் என்னென்ன இருக்குன்னா ஏபிசிடி 0 0 0 1 1 1 1 0 0 0 0 1 1 1 1 0. தென் அதுக்கப்புறம் அந்த டிஏ காலமில் இருக்கக்கூடிய சரிங்களா டிஏ இந்த காலமில் இருக்கக்கூடிய இந்த வேல்யூஸ் எல்லாத்தையுமே சரிங்களா இந்த டிஏன்ற இந்த காலமில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாத்தையும் கொண்டு போய் அந்த 4 வேரியபிள் கே மேப் உள்ள ப்ளேஸ் பண்ணணும். ஸோ ப்ளேஸ் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கே மேப் என்ன இருக்குது அப்படின்னா 0 0 0 0 0 0 0 1 0 1. ஸோ ரிமைனிங் 10 to 15 வரைக்கும் உங்களுக்கு என்ன அப்படின்னா டோன்ட் கேர். ஓகேங்களா. இப்போ இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அஸ் யூஸ்வல் கே மேப் குரூப்பிங் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஒன்ஸ். ஸோ குரூப் பண்ணிங்கன்னா அதோட ஈக்குவேஷன்ஸ் என்ன கிடைக்கிது அப்படின்னா டிஏ இஸ் ஈக்குவல் டு ஏடி சிடி ப்ளஸ் அப்படின்னு கிடைக்குது. தென் அதுக்கப்புறம் அதே மாதிரி கே மேப் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா யூ வில் கெட் த வேல்யூ சிடி. டிசிக்கு அதோட வேல்யூ என்ன கிடைக்குது அப்படின்னா ஏ பார் இன்ட்டு டி. அதே மாதிரி டிக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா எல்லா வேல்யூஸுமே வந்து என்ன இருக்குன்னா 1 அண்ட் டோன்ட் கேர் காம்பினேஷனில் இருக்குது. அப்போ எல்லாத்தையுமே குரூப் பண்ணால் அதோட வேல்யூ என்ன அப்படின்னா 1, லாஜிக் 1. இப்போ இதை யூஸ் பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னா we have flip-flop input equations டிஏ, டிபி, டிசி அண்ட் டிடி. இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லாஜிக் டயக்ராம் ட்ரா பண்ண போகிறோம். சரிங்களா. ஸோ லாஜிக் டயக்ராமில் ஏபிசிடி அப்படின்னு சொல்லிட்டு 4 டயக்ராம் 4 ஃப்ளிப்-ஃப்ளாப் ட்ரா ஃப்ளிப்-ஃப்ளாப். ஸோ இது வந்து இன்புட் டிஏ, அதோட அவுட்புட் வந்து ஏ பார், பி பார், சி பார் ஃபார் டிசி ஃப்ளிப்-ஃப்ளாப். அதே மாதிரி டி பார் ஃபார் டி ஃப்ளிப்-ஃப்ளாப் அவுட்புட். இன்புட் வந்து என்னென்னா டிடி. ஸோ டிடியோட வேல்யூ என்ன அப்படின்னா லாஜிக் 1. இந்த இங்கே இருக்குது பார்த்தீங்களா லாஜிக் 1, அதனால் லாஜிக் 1 எழுதிக்கோங்க. டிசியோட வேல்யூ என்னென்னா ஏ பார் இன்ட்டு டி. ஸோ அதனால் ஒரு அண்டிகேட் ட்ரா பண்ணி அதோட அவுட்புட் எங்கே கொடுத்துட்றோம் அப்படின்னா டிசியில் கொடுத்துட்றோம். டி அப்படின்னா சிடி. சரிங்களா. அந்த சிடி அண்டிகேட்டில் கொடுத்துட்டு அதோட இதை எங்கே கொடுத்துட்றோம் அப்படின்னா டிபின்ற இன்புட்டில் கொடுத்துட்றோம். அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா டிஏ வந்து 2 காம்பினேஷன் ஏடி பிசிடி இது ரெண்டையும் ஒரு ஆர்கேட்டில் கொடுத்து ஆர்கேட்டோட அவுட்புட் எடுத்து எங்கே கொடுக்குறோம் டிஏல கொடுக்குறோம். ஸோ அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எல்லாத்துக்குமே வந்து காமன் கிளாக் சிக்னல் கொடுத்துரும். எல்லா ஃப்ளிப்-ஃப்ளாப் காமன் கிளாக் சிக்னல். சரிங்களா. ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா டிசைனிங் ஏ கவுண்டர் சர்க்யூட்ஸ். இப்போ திரும்ப ஒரு தடவை ப்ரொசீஜரை சொல்லிடுறேன். டிசைன் அண்ட் இம்ப்ளிமெண்ட் ஆஃப் சின்க்ரோனஸ் டீகேட் கவுண்டர் யூஸிங் டி ஃப்ளிப்-ஃப்ளாப் அண்ட் கன்ஸ்ட்ரக்ட் த டைமிங் டயக்ராம் நான் இதில் சொல்லலை, பட் டிசைன் மட்டும் சொல்லியிருக்கேன். டீகேட் கவுண்டர் அப்படின்றது mod 10 கவுண்டர். ஸோ mod 10 கவுண்டர் அப்படின்னா இட்ஸ் கவுண்ட்ஸ் ஃப்ரம் 0 to 9. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கவுண்ட்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 10. சரிங்களா. 0 to 9. ஸோ அப்போ நம்பர் ஆஃப் ஃப்ளிப்-ஃப்ளாப் அதை வந்து என்னது கண்டுபிடிக்கணும். 2 power m greater than or equal to n. என்னன்றது நம்பர் ஆஃப் மேக்ஸிமம் கவுண்ட். ஸோ அப்போ 10ன்றது தான் நமக்கு மேக்ஸிமம் கவுண்ட். அப்போ 10ன்னு இருக்கும்போது we need 4 ஃப்ளிப்-ஃப்ளாப்ஸ். கொஸ்டின் பேப்பரில் டி ஃப்ளிப்-ஃப்ளாப்னு கொடுத்ததுனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டி ஃப்ளிப்-ஃப்ளாப்போட எக்ஸைட்டேஷன் டேபிள் எழுதி வச்சுக்கிறோம். தென் அதுக்கப்புறம் அதோட டேபிள் டிரைவ் பண்ணும்போது ஃபார் பாசிட்டிவ் எட்ஜ் கிளாக் சிக்னல் யூஸ் பண்ணுறதுனால ப்ரெசன்ட் ஸ்டேட் ஏபிசிடி 4 ஃப்ளிப்-ஃப்ளாப்போட அவுட்புட். நெக்ஸ்ட் ஸ்டேட் வந்து அந்த ஃப்ளிப்-ஃப்ளாப் ஆஃப்டர் கிளாக் ஏஜ் அந்த ஸ்டேட் ஒரு ஸ்டேட்லேருந்து எப்படி நெக்ஸ்ட் ஸ்டேட்டாக மாறுது அப்படின்னு எழுதுறதுக்காக ஏ ஆஃப் டி +1, பி ஆஃப் டி +1, சி ஆஃப் டி +1 அண்ட் டி ஆஃப் டி
அப்படின்னு எடுத்திருக்கோம். தென் இந்த ப்ரெசன்ட் ஸ்டேட்டையும் நெக்ஸ்ட் ஸ்டேட்டையும் பேஸ் பண்ணி ஃப்ளிப்ஃப்ளாப்போட இன்புட்ஸ் என்ன அப்படின்னா டிஏ, டிபி, டிசி அண்ட் டிடி 4 ஃப்ளிப்ஃப்ளாப்போட இன்புட்ஸும் டெரைவ் பண்ணியிருக்கோம். ஸோ இது டி ஃப்ளிப்ஃப்ளாப் அப்படிங்கிறனால நெக்ஸ்ட் ஸ்டேட்டோட எக்ஸ்ஆர் காம்பினேஷன் சேம் இன்புட்டாக இருந்தால் அந்த வேல்யூ அவுட்புட் வில் பி 0. டிஃப்ரெண்ட் இன்புட் இருந்துச்சு அப்படின்னா 0 1 ஆர் 1 0 இருந்துச்சுன்னா அதோட அவுட்புட் இஸ் ஈக்குவல் டு 1 இன் எக்ஸ்ஆர். சரிங்களா? தென் அதுக்கப்புறம் இந்த டேபிள் எப்படி ஃபில் பண்ணோம் அப்படின்னா 0ன்ற ஸ்டேட் இருக்கும்போது, சரிங்களா, 0னா 1, 1னா 2, 2னா 3, 3னா 4, 4னா 5, 5னா 6, 6னா 7, 7னா 8, 8னா 9, 9 to திரும்ப எங்கே வந்துடணும் அப்படின்னா 0. ஏன்னா 9க்கு மேலே அது கவுண்ட், அப்போ 10க்கு மேலே கவுண்ட் 10 11, சரிங்களா, 4 பிட் காம்பினேஷன்னால till 15 வரைக்கும் இருக்கும். அப்போ 10 to உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா டோன்ட் கேர்னு இருக்கும். சரிங்களா? அதுக்கு கரஸ்பாண்டிங் ஃப்ளிப்ஃப்ளாப் இன்புட்ஸ் எல்லாமே என்ன இருக்கும் அப்படின்னா டோன்ட் கேர்னே இருக்கும். ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு ஃப்ளிப்ஃப்ளாப் இன்புட்டுக்கும் தனித்தனியாக ப்ரெசன்ட் ஸ்டேட்டை யூஸ் பண்ணி ஒரு 4 வேரியபிள் கேமேப் வரையணும் ஃபார் திஸ் ப்ராப்ளம். ஸோ ஏபிசிடி 4 ஃப்ளிப்ஃப்ளாப் இருக்குது. ஸோ ஏபிசிடியை வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 4 வேரியபிள் கேமேப் பிளாட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய இன்புட்ஸ் எல்லாத்தையுமே கேமேப்பில் ப்ளேஸ் பண்ணி அதை ஈக்குவேஷன்ஸ் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா டிஏ ஈக்குவல் டு ஏடி ப்ளஸ் பிசிடி, டிபி ஈக்குவல் டு சிடி, டிசி ஈக்குவல் டு ஏ பார் இன்ட்டு டி, டிடி வந்து எல்லாமே 1 அண்ட் எஸ் டோன்ட் கேர்னு இருக்கிறதுனால எல்லாத்தையும் குரூப் பண்ணி, சரிங்களா, 16 காம்பினேஷனையும் குரூப் பண்ணி தட் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு எழுதிக்கிறோம். தென் அதுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுறோம் அப்படின்னா லாஜிக் டயக்ராம் வரைகிறோம். ஏபிசிடின்னு சொல்லிட்டு 4 ஃப்ளிப்ஃப்ளாப்க்கு காமனாக ஒரு கிளாக் சிக்னல் கொடுக்குறோம். பேஸ்ட் ஆன் த டிரைவ்டு கேமேப் ஈக்குவேஷன்ஸ், அந்த ஃப்ளிப்ஃப்ளாப்போட இன்புட் ஈக்குவேஷன்ஸ் டிஏ டிபி என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு அந்த ஈக்குவேஷன்ஸை அந்த லாஜிக் கேட்ஸ் வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதோட அவுட்புட்டை எடுத்து எங்கே கொடுக்கணும் அப்படின்னா டிஏ, டிபி, டிசி, டிடி அங்கங்கே கொடுத்துடணும். சரிங்களா? ஸோ அவ்வளோதான் ப்ராப்ளம். தேங்க்யூ.